திருப்பூர் வளையங்காட்டில் நேற்றிரவு தனியார் பனியன் நிறுவனத்தில் தீ விபத்தின் போது கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ பரவிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். திருப்பூர் வளையங்காடு பகுதியில் பனியன் நிறுவனத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தாக பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தது. மேலும் சிலிண்டர் வெடிக்கும் பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் வளையங்காடு பகுதியில் இளங்கோ என்பவர் பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் பனியன் நிறுவனத்தின் முன்பகுதியில் மனைவி நித்யா மற்றும் குழந்தைகளுடன் தங்கி வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பனியன் நிறுவனத்தில் புகை வர துவங்கியுள்ளது. புகையின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதால் இளங்கோ குடும்பத்தினருடன் வீட்டை விட்டு பதறியடித்து வெளியே வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தீ வேகமாக பரவியதில் பனியன் நிறுவனத்தின் முன்புறம் உள்ள வீட்டின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து மேலும் தீ பரவியதில் பனியன் நிறுவனம் மற்றும் வீடு முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தின் காரணமாக பனியன் நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த துணி தைக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், பனியன் துணிகள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீ விபத்தில் சேதமடைந்ததாக தெரிகிறது. மேலும் விபத்தை பார்த்து மயக்கமடைந்த நித்யாவை அனுப்பர்பாளையம் போலீசார் அன்பு மற்றும் இளையராஜா ஆகியோர் 250 மீட்டர் தூரத்திற்கு தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். போலீசார் சம்பவம் தொடர்பாக தற்போது வருகின்றனர்.